இப்போ 2026 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி எடுத்துக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. ஒரு கலை சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். எந்த வேலை எடுத்தாலும் நுனிப்புல் மேய்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எங்கே தூக்கி போட்டாலும் சரி, தூக்கி எறிகிற இடத்துல ஒரு விருட்சமாக வரக்கூடிய ஆட்கள் தான் மிதுனத்தில் பிறந்தவங்க. அதுவும் இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க, கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த வருஷங்க 2ஆம் இடத்துல அப்படியே ஒரு மாற்றங்கள் வரும்போது இந்த குருவினுடைய மாற்றம் அப்படியே வந்து மொத்தத்துக்கு எங்கெல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ, அவமானப்பட்டாங்களோ, அசிங்கப்பட்டாங்களோ அத்தனை எல்லாத்தையும் கம்ப்ளீட் மொத்தமாக இருக்க கடன் எல்லாத்தையும் அடைக்கிறேன், எனக்கான பேரை உருவாக்குறேன். தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை, வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படின்ற மாதிரி தொழில் ரீதியாகவும் சரி. உங்களோட புத்திசாலித்தனம் தாங்க பயங்கரமான ஒரு தன்மை. அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டு. பல வருஷமாக கல்யாணம் ஆகலை, முயற்சி எடுக்கிறோம், தடையாகுது, இதெல்லாம் விலகி ஒரு ஜாதி மாறிய திருமணம், இது வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அளவில் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்.